வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உடல் உறுப்புகள் செயலிழக்கும் ஆபத்து 21 நாளாக தொடரும் சோனம் வங்கச் உண்ணாது விரதம் போராட்டம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீட் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிதான் பதவி விலகிய வேண்டும் என்று வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சோனம் வங்கர் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் 21 நாளை எட்டியுள்ளது. இதற்கிடையே அவரது உடல்நலம் மோசமாக இருப்பதாகவும் உடலிழப்புகள் செயலிழக்கும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. சமீப காலமாக நீட் உட்பட பல போட்டித் தேர்வுகளில் குளறுபடி நிலவுகிறது. இதனால் அப்பாவி மாணவர்கள் பல லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இந்த முறைகேடுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று சமூக ஆர்வலர் சோனம் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி கரப்பான் பூச்சி கட்சியின் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறாங்க. இதில் சமூக ஆர்வலர் கல்வியாளருமான சோனம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவரது உண்ணாவிரத போராட்டம் இப்போது 24 நாளை எட்டியுள்ளது. இதனால் அவரது உடல்நலம் மிக மோசமடைந்து பாதிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்றுள்ள நாடாளுமன்ற முற்றுகை பேரணி வரை தனது உண்ணாவிரதத்தை தொடர்வதாக சோனம் வங்கத் அறிவித்துள்ளார். சமீபத்தில் போராட்டங்கள் மத்தியில் உரையாற்றிய சோனம் வங்கத் ஜூலை 20ஆம் வரை உங்களுடன் சேர்ந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியில் பங்கேற்று நான் நிச்சயம் உயிருடன் இருப்பேன். அந்த பேரணி வெற்றியடையவில்லை என்றால் நான் பேயாக திரும்பி வருவேன். என் உடல் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் மனதளவில் நான் மிகவும் வலிமையாக இருக்கிறேன். ஜூலை 20ஆம் தேதி அமைதியான முறையில் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடக்க வேண்டும். ஜனநாயகத்தின் கோவிலான நாடாளுமன்றத்தின் நமது கோரிக்கை எடுத்து செல்வோம் என்றாங்க. இதற்கிடையே அவரது உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறாங்க. உண்ணாவிரதம் தொடங்கியிலிருந்து சோனம் வங்கச் 9 கிலோவுக்கு அதிகமாக உடல் எடை இறந்திருக்கிறாங்க. தற்போது அவரது எடை 56.65 கிலோவாக குறைந்துள்ளது. இரத்த சர்க்கரை அளவு பாதியாகியுள்ளது. அவங்களுக்கு தொடர்ந்து மருத்துவமனை கண்காணிப்பு தேவைப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. உடல் உறுப்புகள் செயலிழக்கும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோனம் வங்கின் உடல்நலம் மோசமடைந்து வருவதை டெல்லி உயர்நீதிமன்றம் தலையிட்டு இது தொடர்பாக பொதுநல வழக்கை விசாரித்து டெல்லி ஐகோர்ட் மத்திய அரசு தினசரி சோனம் வங்கிற்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வருகிறது. மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும் என மத்திய அரசு மருத்துவர் ஆலோசனைப்படி இது தலையிடலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடந்த சில நாட்களாகவே பல்வேறு தரப்பினர் சோனம் வங்கிற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வராங்க. திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள், எழுத்தாளர்கள், திரைப்பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் டெல்லி ஜந்தர் மற்றும் நேரில் சென்று சோனம் வங்கிற்கு ஆதரவு தெரிவித்து வராங்க. வரும் திங்கட்கிழமை டெல்லியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் அதில் இந்த விவகாரம் பெரிதாக வெடிக்கும் என்று தெரியப்படுகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.